இறைவனின் பெரும் கருணைக்கு நன்றி. நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. இன்றைக்கு நாம் திரை விமர்சனத்தில் எடுத்துக்கொண்ட படம் மதராசி. ஏற்கனவே மதராசின்னு ஒரு படம் அர்ஜுன் நடித்து வந்திருக்கு. ஆனாலும் இந்த மதராசி வேறு. இது தமிழ்நாட்டுக்காக ஒரு பாடுபடுற ஒரு மதராசியானதான் இந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. முருகதாஸுடைய படங்கள் பெரும்பாலும் ஏதாச்சும் ஒரு சமூக அக்கறையோடு சில வரும். அதே மாதிரி ஒரு சமூக அக்கறையோடு கொண்டு வரப்பட்ட ஒரு கதை தான் இது. அதாவது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் ஒரு கலவர பூமியாக மாற்றணும் அப்படின்னு ஒரு குரூப், அதாவது ஒரு சிண்டிகேட்டை முடிவு பண்ணுறாங்க. அவங்க அதாவது நார்த்துலேருந்து வர்ற வெளிநாட்டை சேர்ந்தவங்க, நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு யாராவது இருக்கலாம். ஏன்னா ஒரு அமைதியாக இருக்குது இந்த பூமி. அது மட்டுமல்ல, வளர்ச்சி வேறு அடைஞ்சிட்டு வருது. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஏற்கனவே இங்கே டென்ஷன் ஆன ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. கோபம் வந்தாலே அவன் ஆத்தா அம்மா அப்படிம்பா, ஏதாச்சும் கையால் அடிப்பான், இல்லாட்டி கையில் கிடைக்கிற அருவா கத்தின்னு எடுப்பான். அவங்ககிட்ட துப்பாக்கி கொடுத்தா என்ன இருக்கும்? இதுதான் துப்பாக்கி கொடுத்தா ஒருத்தன் சுட்டுக்கிட்டு சாவான். இந்த பூமியை, இந்த தமிழ்நாடை கலவர பூமியாக மாறும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட் அதாவது அந்த துப்பாக்கியில் விட்ட, நம்ம ஏற்கனவே துப்பாக்கின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார்ல முருகதாஸ், இதுக்கும் துப்பாக்கின்னு பேர் வச்சுருக்கலாம். ஏறக்குறைய அந்த கதைக்களம் ஒரே கதைக்களம் தான் ரெண்டுமே. அது துப்பாக்கின்னு பேர் வச்சுருந்தா விஜய் பண்ண கேரக்டர்கள் இதில் எஸ்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கும். ஆனாலும் கூட இதுக்கு மதராசின்னு பேர் வச்சுருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுக்காக ஒருத்தன் மனநிலை லேசாக பாதிக்கப்பட்ட ஒருவன் தமிழ்நாட்டுக்காக எப்படி தன்னை அர்ப்பணித்து இந்த ஒரு அமைதி பூங்காவை உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த கதையை. அதாவது எஸ்கே சிவகார்த்திகேயன் அவருடைய குடும்பத்தில் ஒரு சின்ன வயசில் ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து. அவனுடைய கண் முன்னாடியே ஒரு 16 பேர் அப்படியே அந்த ஒரு வேனுக்குள்ளே இருந்து எரிஞ்சு அப்படியே சாம்பலாகி போகிறாங்க. அதை பார்த்ததுலேருந்து அவருடைய மனநிலை பாதிக்கப்படுது. அதுக்கு பிறகு அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்து பாதுகாக்கப்படுகிறார். அவர் அப்படியே ஒரு படிக்க எதுவும் சொல்ல ஒரு மனநிலை மனநல காப்பகத்தில் இருந்து வளர்ந்தாலும் கூட ஓரளவு கொஞ்சம் அவ்வப்போது ஏதாச்சும் இந்த மாதிரி விபத்துகள் பார்க்கும்போது, யாராவது ரத்தம் அடிப்படும் போது பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தார் நினைவு உடனே அவங்கள ஓடி போய் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல மனம் கொண்டவராக இருக்கார். அப்படிப்பட்ட அவர் இந்த அதே சமயத்தில் இங்கே வெளிநாட்டிலிருந்து இந்த துப்பாக்கிகள் கொண்டு ஒவ்வொருத்தர் கையில் கொடுக்கணுன்ற அந்த கேங் வருது இல்லையா, அந்த கேங்கிட்ட இருந்து ஒரு உளவுத்துறை எப்படி அந்த கேங்கிட்டன்னு ஒரு 4 யூனிட் வந்திருக்கும். இது வந்திருக்கும் 4 கண்டெய்னரில் துப்பாக்கி வந்திருக்கும். அந்த துப்பாக்கிகளை பறிமுதல் செய்யணும்னு உளவுத்துறை முயற்சி பண்ணது. அதனால் அவங்களால முடியல. அது எப்படி உள்ளே போகணும்னு முடியல. அந்த சமயத்தில் இவர் மாட்டிக்க வாலண்டியரே இவர் நானே தற்கொலை பண்ணிக்க போகிறேன் பார். ஏன்னா அவருடைய காதலியான ருக்மணி வசந்த் இவர் மேலே கோபம் கொண்டு போயிட்டார். அப்படிங்கிறனால ஒரு பெண்ணுக்கு ஆசிட் ஊற்றும் போது இவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கிற கோபத்தோடு போயிடுறாங்க. இவன் இவனுடைய வீரத்தை தான் அவங்க, அதாவது மற்றவங்களுக்கு இவன் பண்ணுற ஒரு சேவையை பார்த்து தான் அவன் மேலே ஒரு லவ்வே வருது. மனநிலை பாதிக்கப்பட்டவன் ஆனாலும் கூட இவன் மேலே ஒரு லவ் வருது அவங்களுக்கு. ஒரு சேவை மனப்பான்மை கொண்டவனாக இருக்கானே அப்படின்னு. ஆனால் ஒரு பெண் விஷயத்தில் இப்படி விட்டுட்டானேங்கிற சொல்லும்போது தான் ஏன் அப்படின்னு மறுபடியும் அவன் மேலே பின்தொடர்ந்து மறுபடியும் வர்றாங்க. அவங்களுடைய காதல் சேர்ந்ததா இல்லையாங்கிறது கிளைமேக்ஸில் தெரிஞ்சது. அது இந்த 4 கண்டெய்னர்களை எப்படி இவர் காப்பாற்றினார் அப்படிங்கிறது தான். அதோடு அந்த உளவுத்துறையோடு சேர்ந்து அதாவது அடிக்கடி உங்களுக்கு அந்த நான் சிவப்பு மனிதன் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இவர் விஷால் டமால்னு ஒரு மனநிலை திடீர்னு அடிப்பட்டு ஒரு கலங்கி போய் கீழே விழுந்துருவார். இவருக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் கூட ஒரு பாதிக்கப்படும் போது ரத்தத்தை பார்க்கும்போது இவனுக்குள்ள அந்த பழைய நினைவுகள் மறுபடியும் இந்த தட்டி மறுபடியும் வெளியே வந்துடுதார். இந்த கதாபாத்திரத்தை ஏன் இவர் ஒரு ஒரு உளவுத்துறையை கையாண்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோணின விஷயம் என்னென்னா, அபிராமி நம்ம இதை பண்ணார் இல்லையா கமல்ஹாசன், அபிராமி அதாவது அபிராமியை தான் நேசிக்கின்ற ஒரு பெண்ணுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவன், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் அதில் கமலில். தான் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக எதையும் வேணாலும் செய்யக்கூடிய ஒருவன் அப்படிங்கிற அந்த கெட்டப்பில் தான் இவர் இதில் ஏறக்குறைய சிவகார்த்திகேயன் வர்றார். இவர் அதே மாதிரி துப்பாக்கியில் வர மாதிரி ஆர்மியிலேருந்து வராமல் இந்த மாதிரி ஒரு மனநிலை ஓரளவு பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய காதலுக்காக தன் விரும்புகிற ஒருவருக்காக
உயிரையும் கொடுக்க, அதே சமயத்தில் அவன் ஒரு 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 மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்லன்னா அவர் ஒரு மாதிரியாக காட்டனாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளைமாக்ஸ் சண்டைக்காக சொல்லியிருக்காங்க. அந்த கிளைமாக்ஸ் சண்டை வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்காகவே அவர் அந்த மாதிரி ஒரு உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவர் எவ்வளோ அடிப்பட்டாலும் கூட எந்திரிச்சு நின்று கூட மறுபடியும் சண்டை போடக்கூடிய ஒரு மூர்க்கத்தனமான குணம் அவனுக்கு வந்துடுது தன்னுடைய காதலிக்காக. அது காதலிக்காக அப்படிங்கிறது அதே மாதிரி கண்மணி அன்போடு இதில் அந்த மாதிரி பாடல் எதுவும் இல்லை. பாடல்கள் ஒரு 2-3 இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேக்ரவுண்டு மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு ஃபைட் எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கதையும் நல்ல கதை தான். அது தமிழ்நாட்டுக்காக ஒரு குரல் கொடுக்குற மாதிரியான ஒரு ஹீரோவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கதை தான், பார்க்க வேண்டிய படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.